வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் 3 நாளில் கழுத்தின் கருமையை நீக்க வேண்டுமா? கழுத்தில் சில பேருக்கு கருமை படர்ந்திருக்கும். இது கழுத்தில் ஏற்படுற மடிப்புனாலையும் செயின்லாம் கண்டினியூஸாக போடுறதுனால அந்த செயின் உராயிறதுனாலையும் சரியாக நம்ம பராமரிப்பு கம்மியாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி கழுத்தில் கருமை ஏற்படுது. இது நாளடைவில் அப்படியே சேர்ந்து ரொம்ப அதிகமாக கருமையாக தோணுது. இதை பியூட்டி பார்லர்களுக்கெலாம் போனால் இதுக்கு 6-7 சிட்டிங் போனால் தான் இந்த கருமையை நம்ம சரி செஞ்சுக்க முடியும். இதுக்கு டைமும் சரி பணமும் சரி அதிகம்தான் செலவாகும். இந்த கருமையை வீட்டில் இருந்தே எப்படி நம்ம எளிய முறையில் போக்கலான்றதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ். இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுத்தில் எங்கே கருமை இருக்குதோ அந்த இடத்துல நல்லா கைகளாலே இந்த அரிசி மாவை அந்த இடத்துல போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி கழுத்தை சுற்றி தேய்க்கணும். இதை ரொம்ப அழுத்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை, லேசாக ஜென்டலாக பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்க்கிறதுனால அந்த பழைய டெட் ஸ்கின் தான் இந்த கருமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு வெட் காட்டனால் நல்லா தொடச்சி எடுத்துடணும். இது உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா தோல் சீவி மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும். இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை ஒரு மெல்லிச காட்டன் துணியிலையோ அல்லது கர்ச்சீஃப்லேயோ காட்டன் கர்ச்சீஃப்லேயோ நீட்டமாக வச்சு அதை ஒரு பாய் மடிக்கிற மாதிரி சுருட்டிடணும். இந்த சுருட்டின இதுவை எடுத்து கழுத்துடைய கருமை இருக்கிற இடத்துல பின்னாடி நல்லா சுற்றி வச்சு கட்டிடணும். இந்த உருளைக்கிழங்கையோட ஜூஸ் இந்த கழுத்தில் இருக்க கருமையில் நல்லா இறங்குற மாதிரி அதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் வச்சு அப்படியே கட்டிடணும். இந்த 20 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு நல்ல ப்ளீச்சிங் தன்மை அதிகம் இருக்கிறதுனால கழுத்துடைய கருமையை நீக்கக்கூடிய நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அதில் இருக்குது. இதை எடுத்து தொடச்சதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் கட்டாயம் போடணும். இதுக்கு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டால் தான் கழுத்துடைய கருமை அதிகப்படி ஆகாது. இல்லைனா நீங்கள் அப்படியே இதை மட்டும் செஞ்சுட்டு விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் கழுத்தில் கருமைப்படி ஆரம்பிக்கும். அதனால் கட்டாயம் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஏதாவது ஒன்று, ஆலிவேரா ஜெல்லோ இல்லைனா வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல் இருந்தாலும் எதையாவது ஒன்று எடுத்து இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கழுத்தில் நல்லா அப்ளை பண்ணிடணும். இதுதான் இதுக்குரிய ப்ரொசீஜரு. இதை தொடர்ந்து 3 நாள் செய்யணும். 3 நாள் செஞ்சாலே கழுத்தோடைய கருமை நல்லா மாறிடும், கழுத்து நல்லா பிரைட் ஆகிடும். இல்லை அதிகமாக கழுத்து கருமை இருக்கிறவங்க இதை கண்டினியூவாக 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் செய்யலாம். இது ரொம்ப நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். இந்த உருளைக்கிழங்கு அப்படி வச்சு துணியில் கட்ட முடியாதவங்க ஸ்லைஸாக கட் பண்ணி கழுத்தில் இருக்க கருமை மேலே தேய்க்கலாம். இது எது ஈஸியோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட்டு தரும். இது மாதிரி பல பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் கொடுங்க. நன்றி.